பாவி வகுத்தில் நான் பிறந்த கதை சொல்லவா, செங்காடு தீப்பத்தி வெந்த கதை சொல்லவா, தெருவில் விலப்பட்டு நின்ன கதை சொல்லவா, வாந்தமனை பார்த்து பூந்த கதை சொல்லவா, கடைசியில் மண்ணுக்கரணமாக போன கதை சொல்லவா? அதான் கதை. இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி, இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி, தென்தமிழ் பாவை செய்ததவ கொழுந்து, இவளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி, தென்தமிழ் பாவை செய்ததவ கொழுந்து, இவளோ. To me, the story of Kannagi especially represents this unity of Indian culture, because she's of the merchant class, she and her husband, but then when they walk through the countryside, they meet all sorts of people, tribal people, wandering holy people, and then finally she starts a new tribe with tribal people and other people. So the story goes through all the different landscapes and all the different social classes. வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்திடாதவள் கண்ணகி. சென்ற இடமெல்லாம் விதைக்கப்பட்ட அவளின் கதை வேறு வேறு கலை வடிவங்களில் வாய்மொழியாகச் சொல்லப்படுகின்றன. அவற்றை கேட்க அவள் சென்ற வழியாகவே நாங்களும் பயணித்தோம். கதைகள் தீர்ந்தபாடில்லை. பின்னும் நந்தனார் தாம் செய்யும் தர்மமேதென்றால் தர்மம் ஏதென்றார். இவர் புலையரானபடியால் சிவஸ்தலங்களுக்கும் போய் வீதியை சுற்றி சன்னதியில் வந்து தடி விழுந்தது போல உடல் பணிய பணிந்து புழுதியில் புரண்டு மயிறு சிலப்ப, இப்படி சொல்லுவாங்க, படிக்க மாட்டாங்க. அது நமக்கு தெரியும். ஒரு இந்த ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? உரையை நிகழ்த்துகிற பொழுது சொல்கிற ஸ்டைல் வேறு, கதாகாலட்சேபத்தில் சொல்கிற ஸ்டைல் வேறு. கிளாசிக்கல் கான்சர்ட் we sing so much of Gopalakrishna Bharati songs from Nandanar Charitharam. But in the Katha Kalashapam it is different. In the theatre it is in a different way it is presented. இந்த கோவலன்ட்ட போன உடனே இவன் முதல்ல ஒரு கண்டிஷன் சொல்கிறதா இல்லையா, அதை கேட்பா. நீ இந்த மாலையை கொடுத்துறியா, நான் போயிடுறேன்னு சொல்லுவாள். இது நாட்டுப்புற கதையில் எப்போது அந்த மாதிரி ஒரு மித்து வைப்பாங்க. கழுத்தில் விழுந்த மாலை கழற்ற முடியவில்லை, காரிகையே இது யார் சூதோ, கழுத்தில் விழுந்த மாலை கழற்ற முடியவில்லை, காரிகையே இது யார் சூதோ, கழுத்தில் விழுந்த மாலை. கண்ணகி எங்கே பிறந்தார், தந்தை பெயர் என்ன, இப்படி இந்த வில்லுப்பாட்டு வாயிலாக அதை நடத்தும் போது எப்படி இருக்கும் என்றால், தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழன்னையே, தானதந்தத்தோடு ஏழில் சந்தங்களும் தாளத்தோடு, தானதந்தத்தோடு ஏழில் சந்தங்களும் தாளத்தோடு, ஆனவம்பை ஊடுக்கையோடு நல்ல மேளத்தோடு, ஆமா நல்ல மேளத்தோடு அத்தனையும் இசையோடே, தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழன்னையே. இதுல பக்கத்திலே ஒரு பின்பாட்டுக்காரர், அவர் கேள்வி கேட்பார். சரிங்க, கண்ணகி எங்கே பிறந்தார்? போதிலா திருவினாள் புகழுடை வடிவென்றும் திதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து, மதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து, காதலார் பெயர் மண்ணும் கண்ணகி என்பாள் மன்னோ.
மாதவி வந்து அவருடைய ஆட்டம் வந்து 16 வகையான ஆட்டம் அப்படின்றது தான் வந்து சிலப்பதிகாரம் சொல்லும். அந்த 16 வகையான ஆட்டங்களில் வந்து பேடி ஆடல் அப்படின்ற ஒரு கூத்தே இருந்ததாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது சொல்லும்பொழுது ஆண்மை திரிந்த பெண்மை கோலத்து காமன் ஆடிய பேடி ஆடலும் அப்படின்ற ஒரு வாசகமே அதுக்கு வரும். ஒவ்வொரு வீட்டு வாசலில் ஒரு பந்தம் கொளுத்தி வச்சுடுவாங்க. விளக்கு இப்போ நான் சொல்றது ஒரு அந்த காலத்துக்கு அப்போ கடலுக்கு போயிட்டு வந்ததும் அந்த விளக்கு அணைச்சிடுவாங்க. அணையாதவங்க வீட்டில் பார்த்தா எரிஞ்சு, வராதவங்க வீட்டில் பார்த்தா எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இவங்க வீட்டுக்கு போனவரை இன்னும் வரல அப்படின்னு. அதை மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்ணகியினுடைய கால் சிலம்பு சேர நாட்டில் செய்யப்படுகிறது. சேர நாடுனா இன்றைக்கு கேரள நாடு, அதுதான் இன்றைக்கு சேர நாடு. அந்த இடத்துல தான் ஆர்டர் கொடுத்து சிலம்பு செய்கிறாங்க. கேரளாவில் சேர நாட்டில் அந்த சிலம்பு தயாராகுது. சோழ நாட்டில் கண்ணழகின் காலில் நடமாடுது. அந்த சிலம்பு பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்து அது கேள்வி கேட்கும். அந்த சிலம்புனால நாளைக்கு சரித்திர வரலாறு படைக்கும்னு அப்போ யாருக்குமே தெரியாது. பூம்புகார் மீனவ மக்களிடையே கண்ணகி கரை மீது நின்று காக்கும் காவல் தெய்வம் என போற்றப்படுகிறாள். இங்கு கண்ணகி வாழ்ந்த கதை கடல் அலைகளைப் போல ஓயாது கரையை மோதிய வண்ணம் இருக்கிறது. பட்டணமா காவரிப்பும், பட்டணமா காவரிப்பும், பட்டணத்தை கப்பலோட்டு செட்டியடா செட்டி ஒரு கப்ப வச்சான். சேர்ந்ததெல்லாம் மாம்பழவை மானக்கண்டு, ராமரோட மயிலக்கண்டு, அம்பு கூட அம்பு பட்ட ரத்தமெல்லாம் ஆறாக ஓடுதடா ஓடி நல்ல கயிறெறிஞ்சான். ஒரு மீனை தூக்கி எறிஞ்சான். பாஞ்சி நல்ல கயிறெறிஞ்சான். பருமீனை கடலை கேக்குதம்மா ஏலேல கால் சிலம்பு ஏலேல மலையர கேக்குதம்மா ஏலேல மாதவியா மணி சிலம்பு ஏலேல காவல் வைப்பேன் உன்னையா ஏலேல என்னையே வாருமம்மா ஏலேல தெய்வம் மாதாவே ஏலேல கையெடுப்போம் ஏலேல கைவெள்ளா செவந்தரத்தான் ஏலேல கட்டி ரத்தம் பட்டதன் கையை செவிந்து போய் நாங்க தண்டு வலிக்கிறது. கையை செவிந்து போக முடியாது. நாங்க தண்டு வலிக்கிறதும் கவர் இறக்கிறதும் போறதும் இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது பாண்டிய நாட்டில் பிறந்தாலும் பூம்புகார் மண்ணில் வளர்ந்து கோயிலனுக்கு மனைவி ஆனதுனால எங்கள் ஊரில் பிறந்த கோயில் இருக்கிற காரணத்தினால அவங்களையும் எங்களுக்கு தெய்வம் தான், இவங்களும் தெய்வமாக வணங்கிட்டு இருக்கோம் இன்னைய வரைக்கும். எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பதைப் போல் கண்ணகி துன்பங்களை சகித்து கொண்ட பெண்ணில்லை. பாண்டிய மன்னனின் அநீதியை மட்டுமல்ல, தன் கணவன் கோவலன் தனக்கிழைத்த அநீதியையும் எதிர்த்து நின்றாள். சோறுடைத்த தஞ்சையில் கண்ணகி மீது சுமத்தப்பட்ட புனிதமான கட்டுக்கதைகளை, நொறுக்கிய வாய்மொழி கதைகளை கேட்கச் சென்றோம். பாண்டியன் நினச்சிக்கிட்டு இவனை முதல்ல வெட்டுங்கிறான். கூட இருக்கிற அயோக்கியம் வந்து பளிச்சுன்னு வெட்டி போடுறான். 2 துண்டாக போயிடுது. இந்த செய்தி கண்ணகிக்கு போகுது. அங்கே போய் கோவலனை பார்த்துட்றான். பார்த்தோன்னா தங்க நூலை கொண்டு கோவலன் தலையும் உடம்பையும் ஒன்றா சேர்க்குறான். அவனுக்கு உயிர் வந்துடுது. கோவலன் கண்ணகி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கண்ணகி வந்து அந்த மாங்காய், அந்த மாமரத்தில் மாம்பழம் பறிக்கிறதுக்கு மாம்பழத்தில் ஆசைப்படுறான் சாப்பிட்றதுக்கு. அப்போது ஆசைப்படும்போது அப்போ வந்து சரி போய் ஏறி பறித்து வைக்கிறான். நல்ல பழங்களெல்லாம் வச்சுக்கிறான். கொஞ்சம் சொத்தையான பழங்களெல்லாம் கண்ணகி கீழே போடுறான். அப்போ கீழே இறங்கி வந்தோடனே கண்ணகி கேட்குறான், இந்த நல்ல பழங்கள் யாருக்கு? இது கட்டிக்கிட்டவளுக்கு அலுவன பழம், வச்சுக்கிட்டவளுக்கு தான் நல்ல பழம் அப்படின்னு வம்பு பேசுகிறான். கட்டிக்கிட்ட வந்துட்டாக்கா எட்டி நின்று, வச்சுக்கிட்ட வந்தால் கிட்ட வந்தவொடனே எனக்கு சொல்லுமா. உடனே அவளுக்கு கோவம் வந்து இந்த தங்க நூலை உருகிடுவா. அவதான் வந்து அவனுக்கு உயிர்ப்பிக்கிறா. திரும்ப கொலைக்களத்துலேருந்து கொலை உண்டதுக்கு பிறகு உயிர் உண்டாக்குறா. பிறகு வந்து தலையெடுத்து வச்சுடுறான். சரி இவ்வளோ பட்டும் உனக்கு புத்தி வரலையேன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து பண்ணி விடுறதாக ஒரு கதை இருக்குது. முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்களா, அதே மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. ஆன பிறகு மாப்பிள்ளை மட்டும் யதார்த்தமாக அந்த வீட்டுக்கு வர்றாரு, மாமியார் வீட்டுக்கு வர்றாரு. ஆனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு. லஞ்செல்லாம் முடிஞ்சு ஒரு 2 மணிக்கு தான் வந்திருக்காரு. கொஞ்சம் தான் சாப்பாடு இருந்திருக்கு. மாமியார் வந்து ஒரு கட்டசிக்காக சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டு தான் ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ரொம்ப பசி, சரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இலையில உட்காந்துட்டாரு. தட்டு தான் இருந்திருக்கு, தட்டில் உட்காந்துட்டாரு.
அப்போ வந்து கிராமம் அந்த காலத்துலலாம் அதில் என்ன இருந்ததோ அதை அவங்க புளி சாதமோ ஏதோ அவங்க அப்படியே எடுத்து போட்டாங்க. சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு புகழ்ந்து பார்த்துருக்காரு. அவங்களால ஒன்றும் திருப்பி கொண்டாந்து கொடுக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் எப்படா இல்லை தட்டு காலி ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துட்டு, அத்தை இந்த தட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு தூக்கி காமிச்சு கேட்டிருக்காரு கிச்சனில் நிற்கிறவங்கள்ட்ட. உடனே அத்தை என்ன பண்ணியிருக்காங்க யோசிச்சு பார்த்துட்டு, மாப்பிள்ளை இந்த எண்ணெய் சட்டியும் இந்த ஜார்னியும் எந்த கடையில் வாங்கினோ அதே கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு இப்படி தூக்கி காமிச்சிருக்காங்க. காமிச்சோன்னே அவருக்கு சரி சரி தீந்து போச்சு அப்படின்னு முடிஞ்சிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தென்னவன் சிறுமலைன்னு சொல்லக்கூடிய சிறுமலைக்குள்ளே தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். பூம்புகாரை விட்டு கோவலனும் கண்ணகியும் இப்போ இடம்பெயர்ந்து வரும்பொழுது அவங்க காவேரியை தாண்டி திருச்சியை அடுத்து வந்து வர்றாங்க. வரும்போது கொடுங்கலூர், அப்புறம் வேட்டூரில் சாலினியை சந்திக்கக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து சிறுமலைக்கும் திருச்சிக்கும் இடையில தான் அந்த பகுதியெல்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த கொடும்பாளூர் தாண்டியாச்சுன்னா மலைப்பகுதி, முழுக்க மலைப்பகுதி. அப்போ அந்த மலைப்பகுதிக்குள்ளே போனது அந்த வெயில், அந்த குயில் நிலை அறியா குயில் நிலை பொதுமர் சொல்லாங்க. வெயிலே தெரியாத அளவுக்கு ஒரு சோலைக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும். அப்போ நீண்ட நெடுவழி பயணம் மேலே களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக போகிறது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த மாடல மறையோன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வர 3 வழிகளை வந்து சொல்லுவாங்க. மதுரைக்கு போகக்கூடிய 3 வழிகளை சொல்லுவாங்க. அந்த 3 வழிகளும் அவங்களுக்கு வந்து பிடிக்காம கோவலன் கண்ணையும் கவுந்தியடிகளும் இந்த வழியை பின்பற்றி வந்து போவாங்க. ஒரு அன்னமார் கதை. அதாவது காலத்தா பிள்ளை மகன் கோலத்தா பிள்ளை மகன் குன்னுடையா பிள்ளை பெற்ற பொன்னர், சங்கர், தங்காள் என்று சொல்லக்கூடிய 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேர்கள். இவர்களுடைய தங்கையை எவ்வளவு பாங்குவமாகவும் ரொம்ப செல்லமாகவும் வளர்த்து வந்தார்கள். அதே ஒரு தங்காளுக்கு ஒரு மாளிகை கட்டி 8 சுத்து மாளிகை 10 சுத்து மாளிகையை கட்டி அழகாக நாளொரு மேனியமாக பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகிறார்கள் அந்த பொன்னரும் சங்கரும். இப்படி இருக்கும் வேளையில் அந்த தங்காவுக்கு அண்ணாருடைய கோட்டைகளுக்கு ஆபத்து வர்றது தங்காளுக்கு தெரியுது. அப்போத்தான் அந்த தங்காள் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அந்த செக்கனந்திருக்கணும் மறிக்குழுந்து மார்வேந்தன் மாணிக்க தட்டாத்தி பெற்ற செம்பவுள ஆசாரியாகப்பட்டவன் நமது கோட்டையை அழிப்பதற்காக ஒரு மரக்காலை செய்து கொண்டு வருகின்றானன்னா, அன்னவன் மரக்காலை செய்து கொண்டு வரும்பொழுது நீங்கள் வாங்க வேணாம் என்று தங்கால் தெரிவிக்கின்றது. அதற்கு தான் என்ன சொல்கிறாங்க, அங்கே சக்கனந்திருக்கணமாம் பெரியனாவே அண்ணா செம்பகுல ஆசாரியாம் பெரியனாவே அண்ணா மாவிலிங்க கட்ட வெட்டி பெரியனாவே தட்டான் மரமரக்கால் திருக்கடைந்தான் பெரியனாவே அண்ணா அழிவில்லா வளநாட்டுக்கேதான் பெரியனாவே அண்ணா அழிவு கொண்டு வந்தான் தட்டான் பெரியனாவே. கண்ணகி பத்தி ஏதாவது கதை தெரியுமா உங்களுக்கு? மதுரை பக்கத்துல இருக்கிறீங்களா நீங்க? கண்ணகி நாங்கள் இங்கேருந்து எல்லாருமே நாங்கள் ஒரு வேலை பார்க்குறவங்க 10 பேர் நாங்கள் சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போகும்போது அந்த ஒரு அண்ணா சிலை, அந்த ஒரு எம்ஜிஆர் சிலை, அந்த கலைஞர் சிலையாக வச்சு வச்சுருக்கு. ஏன்டா அப்படி பேசுகிறீங்க, சும்மா இருங்கப்பா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து கண்ணகிக்கு வந்து சிலை முன்னுக்கு அமைதியாக ரோடு ஓட்டு மக்கள் எல்லாம் வேலை வாக்குதுங்க. நாங்கள் போனோம் அனுசல. அதுக்கு பிற்பாடு எல்லாருமே செஞ்சு, ஆஹா இதுதான் கண்ணகி சிலையா, ஆஹா பரவாயில்லையே இப்போத்தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சிலை இருக்குது, சுற்றி நல்லா ரவுண்டு கட்டி நல்லா மேக்கப்பு பண்ணுறாங்க. போய் பார்த்துட்டு வந்து 1 வாரம் கழித்து கண்ணகி சிலையை திறப்பில் வச்சுட்டாங்க. நாங்கள் போயிட்டு வந்தோம். 8 நாள் கழித்து கண்ணகி சிலையை திறப்பில் வச்சுட்டாங்க. நாங்கள் டிவியில் தான் பார்த்தோம். மதுரையில் கண்ணகியின் கதை மேடை நாடக வடிவில் சொல்லப்படுகிறது. கோவலன் கொல்லப்படுதல்,
கண்ணகி மதுரையை எரித்தல் 2 சம்பவங்களுக்கும் இடமான மதுரை ஐதீகங்களை உண்மைகளாகவும் உண்மை சம்பவங்களை ஐதீகங்களோ என்று நம்பவும் வைக்கிறது. கண்ணகி நாடகத்தினுடையது. கண்ணகி கற்புக்கரசி அது சின்ன வயதில் 5 வயதில் மாங்கனியை கையில் கொடுத்து திருமணம் செய்து வச்சுருக்காங்க. செட்டியார் மாங்கனியை கையில் கொடுத்து திருமணம் செய்ததை அந்த திருமணத்தில் வந்து மாதவி நடனம் ஆடுறதுக்காக நர்த்தனத்துக்காக மாதவி வந்து அங்கே போனது. யார்? கோவலன் செட்டியாரும் கண்ணகியினுடைய திருமணத்துக்கு அங்கே போனாங்க. அந்த கல்யாணத்தில் மாதவிக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. அவளோட பிறந்த ஒரு மாலை, பொன்னுருவி மாலை. அந்த மாலையை சுழற்றி யார் எரிஞ்ச உடனே யார் கழுத்தில் விழுகுதோ அவனைத்தான் கணவனாக ஏற்றுக்கொள்கிறதாக ஒரு சபதம் வச்சு அங்கே வந்து ஆடுறாங்க. முதல்ல அதுக்கு அந்த கோவலன் கழுத்தில் விழுகுது. கோவலன் கழுத்தில் விழுந்தோடனே கோவலனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அது வர முடியாதுன்னு சொல்கிறான். மாலையை போட்டாச்சு, எல்லாத்தையும் சம்மதம் வாங்கி மாலையை போட்டாச்சு. அப்போ அவன் என்ன, இந்த பொம்பளை என்ன இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கு, போக மாட்டேன்னு என் கல்யாண வீட்டில் வந்து அப்படின்னு. அப்போ மாமா சொல்லுவான், அவனுக்கு விவரம் தெரியலை மாப்பிள்ளைக்கு, நீ மாலை போட்டது அந்த ஆளுக்கு தெரியலை, நீ மாலையை கேளு அப்படிமா. மன்னா தந்திடுவே என்னதான் கேட்கிற எந்த மாலைதனை மாலை எங்கே எடி கழுத்தில் பாரும் ஓகோ இதேது ஊராரின் நேரில் உன் உறமுறையாரை கேளு, கேட்பதென்ன நீ வாங்கி செல், எங்கே என் கையினில் தான். இது ஒரு பாட்டு. அதாவது எப்படி நாங்கள் எப்படி சொல்கிறோம் கேட்டீங்கன்னா, கடைசியில் காலியாக வர்ற மாதிரி காட்டுறோம். அதாவது எப்படின்னா மறைக்கப்பட்ட உண்மையான்னு சொல்ல முடியல, நான் கடைசியில் காலியாக காமிக்கிறோம். ஏய் இது மாதிரி பண்ணிட்டியே வா, இந்த தண்டனை நம்ம வாண்டிய மன்னர்லேருந்து அந்த ரஞ்சி பற்றின ஒரு கேரக்டர் சொன்னாங்க, அவர் முதற்கொண்டு காலியாக தண்டனை கொடுக்குற மாதிரி காமிச்சிக்கிறோம். சில பேர் காமிக்க சொல்லுவாங்க, சில பேர் வேணாம்னு சொல்லுவாங்க. மதுரை அழிக்கிற மாதிரி சீன் வருது அப்படிங்கிறதுனால அந்த சீன் வேண்டாம் அப்படின்றவாங்க சில கிராமங்களில். அந்த கோவலனை கொலை செய்கிற சீனை கூட அதை காட்டாமே மறைச்சிருவாங்க. இன்னமும் இருக்குது ஒரு சில இடங்களில். நாடகம் வெட்டப்பட்ட காட்சி காட்டுறது இல்லை, நான் கோவலன் வெட்டப்பட்டதாக காமிக்கிறதே கிடையாது. 9 பாண்டியை தப்பிச்சு ஓட வேண்டிய மற்ற பாண்டியை நான் அழித்து மதுரை தீ வச்சு விட்டு அம்மா அந்த ஒரு பாண்டியை வாட்டி வந்துச்சுங்க. அங்கே மீனாட்சி ரத்னகிரியில் இருந்தவன், மதுரை மீனாட்சி மதுரையில் இருக்கவன், இங்கே வாமா மதுரை பூரா அழியுது, அப்போ நம்மளுடைய பேருலாம் கெட்டு போகுது, நீ போய் மதுரையை காத்து அந்த தீயை அமர்த்தி மதுரையை காத்துக்கன்னு சொல்லி அனுப்பி விட்டது மீனாட்சி, மதுரை மீனாட்சி. மதுரையை எரித்த கதைக்கு பின் கண்ணகி முதுவர் பழங்குடி மக்களுடன் வால்பாறை வனத்திற்கு இடம்பெயர்ந்த கதை அவ்வனமெங்கும் இன்றும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. மீனாட்சிங்கிறத வந்து பின்னாடி வந்து அந்த இது மறைஞ்ச பிறகு அவங்க அங்கேருந்து கண்ணகியாக வந்த பிறகு மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லித்தானே அங்கே கோயிலே ஆனப்பா அது அவதாரம். அங்கே மீனாட்சி அம்மனும் மதுரையில் மீனாட்சி அப்படின்னு வனத்துக்குள்ளே வந்த பிறகு சந்தாட்டு போதி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றோம். மதுரையிலங்கும் போது அது 100 கணக்குக்கு மேலே கோவலனை கொண்டு போய் அந்த இதை திருட்டு பட்டம் கட்டி இங்கே வெட்டினதோட இந்த அம்மா வந்து மதுரையை எரிச்சுது. எரிச்சு உடனே அப்படியே அந்த கோபத்தோட காட்டுக்கு வந்ததான். அதோடு நாங்களாம் கூடவே வந்துட்டோம். இந்த இப்போ வந்து நாங்கள் அந்த நெல் மற்ற பொருள்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது எல்லாம் அந்த அம்மாவை தான் காட்டி கொடுத்துட்டு மறைஞ்சதை. இந்த இப்போ வந்து எங்கள் பொம்பளைக்கு வந்து பாய் பின்னுவாங்கன்னு வைங்க, அந்த பாய் பின்னல் கூட அந்த அம்மா காட்டி கொடுத்த பிறகு தான் எங்களுக்கு அந்த இது தெரியும். நாங்கள் இப்போ இருக்கிற ஊரிலுவே பத்திரகாளி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வம் இருக்குது. ஒரு பெரிய மலையே அந்த மலைக்கு உள்ளேயே இருக்குது. ஆனால் முன்காலத்தில் வந்து அந்த மலைக்கு உள்ளே வந்து இந்த சேவல் கூகிறதா, அப்புறம் இந்த குதிரையில் வரும்போது ஒரு சவுண்டு, அந்த மாதிரி எல்லாம் கேட்போம்.
அம்மை கொடுக்கிற வஸ்துகள் நல்லத கீர்த்தைய எண்ணி அறிஞ்சிடாது பூமியில் எத்தனை துக்கவில் ஈட இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு பூமியில் எத்தனை துக்கவில் ஈட இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவனடி கண்டால் அறியுமோ எங்களும் அவசர விட்டு நாம் என்று சொல்லி அவனடி கண்டால் அறியுமோ எங்களும் அவசர விட்டு நாம் என்று சொல்லி சூரதி நீங்கொண்டு நீ வரும் நேரத்துக்கு எவ்வளவு கண்டறிஞ்சிட வேண்டும்